வணக்கம்மா. இந்த பகுதியில உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இங்க போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியில நம்ம என்னென்ன திட்டங்கள் செய்தோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ரோடு போட்டதோ, லைட் போட்டதோ, இந்த பாலம் கட்டினது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். எல்லாருமே உங்க அண்ணங்க தான். நீங்க என்ன கேட்டாலும் செய்து கொடுக்கதான் நாங்க இருக்கிறோம். தண்ணி பிரச்சனை இருக்கு எங்களுக்கு தெரியும், ஆனா அதுக்கு நிறைய செலவாகும். அத ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் செய்யணும். ஆனா அவங்க செய்ய மறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த மக்களை பத்தி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஓட்டு கேட்கும் போது வருவாங்க, இந்த வீட்டுல பாதி ஓட்டை இங்க போடு, பாதி ஓட்டை அங்க போடு அப்படி சொல்லி ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்கவே போறது இல்ல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க எல்லாம் இருக்கிறோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணா இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில இந்த அண்ணா எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே நாங்க இங்கதான் வந்துட்டு இருக்க போறோம். உங்களுக்கு வேண்டியது இது வரைக்கும் செஞ்சது நம்ம தானே, வேற யாராவது செஞ்சுக்க போறாங்களா? யாரும் செய்ய போறது இல்ல. ஆனா அதுக்கான செலவு அதிகம். நீங்க கேக்குற தண்ணிய கொண்டு வரணும்னா அது கோடி கணக்குல ஆகும். அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கதான் போராடிட்டு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இன்னும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கும் சேர்த்து நாங்க போராடி அந்த திட்டத்தை கொண்டு வருவோம். வரப்போகிற ஆட்சியில கண்டிப்பா அதை கொண்டு வர முடியும். ஏன்னா விவசாயத்துக்கோ மக்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சி தான் வரப்போகுது. அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்டு, இல்ல டெல்லியில கூட நாங்க கேட்டு உங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை தீர்த்து வைப்போம் என்பதை நாங்க உறுதி கூறுகிறோம். கண்டிப்பா எங்க போனாலும் தண்ணி 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 தான். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுக்க மாட்டாங்க. மனசாட்சியே கிடையாது இல்லையா? ஒரு மக்கள் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, எங்க கொடுங்க, நல்ல தண்ணி கொடுங்க, எங்க ஊர் மக்களுக்கு தண்ணியே இல்ல, ஒரு கொஞ்சம் இத்தனை லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்களே, அதுல கொஞ்சோண்டு ஒரு 100 கோடி ஒரு 1000 கோடி ஒதுக்குனா எங்க தருமபுரி மாவட்டம் செழிக்கோன்னு போய் கேட்டிருக்காங்க. யாருமே அதுக்கு பதில் சொல்லல. அதனால இந்த முறை நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக அந்த தண்ணி பிரச்சனை, ஏன்னா இது வரைக்கும் செஞ்சது நல்லதெல்லாம் இருக்கு, அதையும் மீறி தண்ணி பிரச்சனை இன்னும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணி பிரச்சனை தீர்ப்பதான் முதல் வேலை. வாய்ப்பு கொடுங்கம்மா. எல்லாரும் பேசினாங்க, சொன்னாங்கப்பா. அவங்களுடைய குறைய அவங்க சொல்றாங்கதான். ரோடு இருக்குது, எல்லாம் இருக்கு, தண்ணி இல்லையம்மான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ரோடுன்னா அது ஒரு 2 கோடி 3 கோடி 5 கோடி 6 கோடி போட்டு கொடுத்துடலாம். அது எம்எல்ஏ ஃபண்ட் இருக்கும், சேர்மன் ஃபண்ட் இருக்கும், எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். 100 கோடி எங்க இருந்து போகுது? அது ஒரு தமிழகத்துடைய அரசாங்கம் செய்யணும், ஆளுங்கட்சி செய்யணும். அந்த காசை ஒதுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. வெறும் சாராய கடையை திறந்து விடுவாங்க, பசங்க வாழ்க்கையை இது பண்ணுவாங்க, போதை பழக்கத்தை பண்ணி விட்டாங்க, ஒரு வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. தண்ணியே கொடுக்கல, அப்புறம் போங்க வேலைக்கெல்லாம். எங்க போறது? எதுவுமே இல்ல. அதனால கண்டிப்பாக நீங்க மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க எல்லாருடைய பிரச்சனையான தண்ணி பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. என்ன சரியாமா? நன்றிமா. வணக்கம். வணக்கம். மத்தாளப்பள்ளம் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான இடத்துல வரவேற்பு கொடுத்திருக்கிறீங்க. எவ்வளவு வெயில் இருந்தாலும் இந்த மரத்துக்கு நிழல்ல அந்த வெயிலே தெரியல. அதே சமயம் உங்களை எல்லாம் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்துல நான் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதிக்கு எத்தனை நல்லதெல்லாம் நடந்திருக்கோ அத்தனையும் மாம்பழ சின்னம் தான் செஞ்சிருக்குது. உங்க ஊருக்கு நீங்க ரோடு கேக்குறீங்க இல்லையாப்பா? ரோடு வேணும், பள்ளிக்கூடம் வேணும், பஸ் வசதி வேணும். பஸ் வசதி இல்லைன்னா கூட அடிபட்டா உங்களுக்கு என்ன வண்டி வருது? 108 ஆம்புலன்ஸ் வருதா? அது யார் கொடுத்தது? அன்புமணி அண்ணன் கொடுக்கிறாரு. ஒரு பஸ் வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, எதுவுமே இல்லன்னா கூட உங்களை உயிர் பிரச்சனை, பிரசவ வலி, உங்களுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா வண்டி வருது இல்ல, போன் போட்டா அந்த 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னம் யாரு? மாம்பழ சின்னம். அது உங்க சின்னம் இல்லையா? அதனால ஞாபகம் வச்சுங்க, நீங்க என்ன கேட்டாலும் செய்ய முடியும். ஆனா வாய்ப்பு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா இப்ப அண்ணன் இருந்த தொட்டுதான் உங்களுக்கு நீங்க கேட்டீங்க, ரேஷன் கடை கொடுத்துட்டாரு. இப்ப அதே போல நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க உங்களுடைய பகுதிக்கு என்ன வேணுமோ அது செய்து தரப்படும். வேற யாராவது உங்களை பத்தி கண்டுக்கிறாங்களா? தண்ணி பிரச்சனையை பத்தி யாராவது கண்டுக்கிறாங்களா? கிடையாது.
நாம மட்டும்தான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க எல்லா அண்ணனும் இருக்கிறாங்க. நாங்க மட்டும்தான் உங்களை வந்து பாத்துட்டு இருப்போம். வந்து ஏதாவது வேணுமாமா, ஏதாவது வேணுமா நீங்க கேட்கறத செய்வோம். அந்த சென்னையில உட்கார்ந்து இருக்காங்க பாரு, அவங்க யாருக்கும் உங்களை பத்தி அக்கறையே கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க. எத்தனை வாட்டி தண்ணி பிரச்சனை, இது வேணும் அது வேணும்னு கேக்குறீங்க, எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. என்ன பசங்களுக்கு போதை பழக்கத்தை கொடுப்பாங்க, மது கடைய வச்சுட்டு திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க கேக்குற ரோடோ இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியோ இதெல்லாம் அவர்களுக்கு செய்ய அவங்களுக்கு மனசு வராது. நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி கட்சிக்கு எல்லாருமே நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். நீங்க கேட்டது அத்தனையும் வரும். ஆனா ஒன்னொன்னா நம்மளால பண்ண முடியும். இதுவே நம்ம இன்னும் பெரிய அதிகாரத்தோட இருந்தா இன்னும் நல்லா செய்யலாம். இப்ப இருக்கிற அதிகாரத்தை வச்சு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் உங்களுக்கு செய்து கொடுக்க தயாரா இருக்கிறோம். வாய்ப்பு கொடுங்கம்மா. மாம்பழ சின்னம் எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி வருவாங்க. குடும்பத்துல நீங்க 2 அந்த ஓட்டை இப்படி போடுங்கம்மா, இந்த ஓட்டை அப்படி போடுங்கம்மா அப்படின்வாங்க. அப்படிலாம் மாத்தி கீத்தி போட்டுட்டீங்க, பிரிச்சு போட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். திருப்பி உங்களுக்கு தேவையில்லாத கடையை திறந்து விடுறது, தண்ணி கொடுக்காம ஏமாத்துறது இதான் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும்னால் ஒட்டு மொத்தமாக மாம்பழ சின்னத்துக்கு நீங்க வாய்ப்பளிக்கணும். நீங்க கேட்ட ரோடோ பள்ளிக்கூட கட்டடம் எல்லாமே செய்து கொடுக்கப்படும். சரியாம்மா? அதே போல எடப்பாடியார் அண்ணன் என்ன சொல்லி இருக்கிறாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் ஆட்சி வந்துரும். அவர் ஆட்சி வந்த உடனே 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல போடப்படும், 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். இந்த ரேஷன் கடையில அரிசி மட்டும் தானே இலவசமா கிடைக்குது. இனிமேல் பருப்பு எண்ணெய் இலவசமா கிடைக்கும், ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க, அப்புறம் கேஸ் சிலிண்டர் கொடுக்கறேன்னு இருக்காங்க, கல்வி கடன் ரத்துப்படி, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, என்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கான திட்டங்கள், மகளிருக்கான திட்டங்கள். அதே போல வேலை வாய்ப்பு, தண்ணீர் பிரச்சனை, நீங்க கேட்கிற சாலை வசதி, அப்புறம் ரோடு வசதி, போக்குவரத்து வசதி எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு கண்டிப்பாக மாம்பழம் சின்னத்தின் மூலம் கண்டிப்பாக செய்து கொடுக்கப்படும் சொல்றோமா. நன்றிமா. நன்றி.